ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன vlog பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஐக்கியா ஷாப்பிங் vlog தாங்க பார்க்க போகிறீங்க. இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அதெல்லாம் நல்ல டீல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் போனது பார்த்திங்கன்னா, என் பொண்ணு காலேஜ் டோமுக்கு சில ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அதுக்காக தான் போயிருந்தேங்க. மெயினாக என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஐக்கியாவிலேருந்து தான் பெட்டெல்லாம் வாங்குகிறாங்க. அவங்களும் சொல்லியிருந்தாங்க நம்மளும் போய் பார்க்கலாமான்னு. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். மதியானத்துக்கு மேலே தாங்க நாங்கள் கிளம்புனோம். போனோடனே ஃபஸ்ட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் பார்க்க சொன்னாங்க, வேறு எதுவும் பார்க்க வேணான்ட்டாங்க. நேராக நானும் போய் பெட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. இந்த பெட்டு கீழே வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட்டு டோமில் எப்படி இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, அது வேறு மாதிரி இருக்கும். அங்கே ஏன்னா ட்வின் எக்ஸல் தான் நம்ம போடணும். இது வந்து குயின் பெட்டு கீழே இது மாதிரி ஸ்டோரேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஐடியா ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டோரேஜ் பேக் ரொம்ப நல்லா இருந்தது. நான் கூட ஒரு 2 பேக் எடுத்துக்கிட்டேன் என் பொண்ணுக்காக. ஐக்கியாவுக்கு எத்தனை வாட்டி போனாலும் நம்மளுக்கு போரே அடிக்காதுங்க. ஏன்னா அவங்க வச்சுருக்க ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்கும் போது நம்மளுக்கு போருன்றதே இருக்காது. எது வாங்கலாம் எது வாங்க வேணாம் அதை யோசனை பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு டைமே முடிஞ்சிடும். எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐக்கியாலாம் போனேன்னா. வாங்குறனோ வாங்கலையோ எல்லா இடத்துலையும் போய் பார்த்துட்டு வரணும். அதே மாதிரி கீழே மார்க்கெட் ப்ளேஸ் போனால் கூட அதே எல்லா அயலும் போய் பார்த்துட்டு வருவேங்க. மிஸ் பண்ண மாட்டேன் ஒரு அயலும். சில நேரத்தில் பசங்க என்ன வாங்குகிறோமோ அந்த அயலுக்கு மட்டும் எடுத்துகிட்டு போய் வாங்க வச்சு கூட்டின்னு வந்துடுவாங்க. இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அப்படி பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு வாங்க போகிறதால அவங்க எல்லா இடத்துலையும் போய் செக் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா மாடல் பெட்ரூம்ஸை வச்சு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா, அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்க்கு ரீடிங் டேபிள்ஸ் எல்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அங்கெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அதெல்லாம் நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்திங்கன்னா 4 to 5 hours டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணாங்க ஐக்கியாலேயே. டின்னரெல்லாம் அங்கேயே சாப்பிட்டோம். இந்த உரல் மட்டும் நான் வாங்கணும், அது மிஸ் ஆகிட்டே இருக்குது எனக்கு. அதான் இங்கே வாங்கலாமான்னு பார்த்தேன். ஆனால் நான் கீழே மார்க்கெட் ப்ளேஸ் போகும்போது சுத்தமாக மறந்துட்டேன். கிச்சன், டைனிங், லிவிங் ரூமு எப்படியெல்லாம் அரேஞ்ச் பண்ணலாம், எப்படி டெக்கர் பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க இந்த மாடல் ரூம்ஸ் எல்லாம். அதுக்கு பக்கத்துலேயே மினி பார் செட்டப் ஒன்று இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கு அதையே பார் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து கவுச்செல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்தது அங்கே வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு டிவி எல்லாம் இருக்குது. இந்த வால் டெக்கரேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த கண்ணாடி எல்லாம் அழகாக இருந்தது கண்ணாடி பார்க்கும் போது டேரெக்டாக. அதே மாதிரி மேலே இருக்க கேபினெட்ஸ் எல்லாம் வந்து பாட்டில்ஸ் வச்சுருக்காங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணலாம். இந்த காஃபி டேபிள் ரொம்ப அழகாக இருந்தது. காலேஜ் டோமுக்கு நம்ம சில ஐட்டம்ஸ் வாங்கினா போதும். இதுவே சில பசங்க காலேஜில் தங்காமல் வெளியே ரூம் எடுத்து தங்குவாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபுல் செட்டப் அப்படியே இருக்கும். நம்ம வாங்கிட்டு போய் எல்லாமே வந்து செட் பண்ணி வைக்க வேண்டியது தான் வீட்டில். இங்கே வந்தோம்னா அப்படியே வாங்கிட்டு போகலாம். ஒரு ரூம் எப்படி இருக்கும், லிவிங் ரூம் எப்படி இருக்கும், கிச்சன் எப்படி இருக்கும், அது பாத்ரூம் என்ன எப்படி செட் பண்ணணுன்னு அவங்க ஃபுல் ஐடியாவும் கொடுத்துருவாங்க. இல்லைன்னா நம்ம ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் வந்து நம்ம வீட்டை வந்து டெக்கர் பண்ணிக்கலாம். அதுதான் இங்கே மாடல் ஹவுஸ் எல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த கிளிப்பு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் எசென்ஷியல், அதால் நான் வந்து வாங்கியிருந்தேன். அவங்களே வந்து அங்கங்கே ஸ்டிக்கர் போட்டு வச்சுருக்காங்க, காலேஜுக்கு எதெல்லாம் எசென்ஷியல் சொல்லிவிட்டு. இந்த கிளிப்பு அங்கே வச்சுருந்த விதமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சிப்ஸ் கவரு, அதில் வந்து அந்த கிளிப் பண்ணி வச்சுருந்தாங்க. ஏன்னா பசங்க காலேஜில் டோமில் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்கன்னா வேஸ்ட் ஆகிடும்ல. கிளிப்பு போட்டு வச்சோம்னா அடுத்த வாட்டி ரீயூஸ் பண்ணலாம் அந்த சிப்ஸை. அதுக்காக தான் இந்த கிளிப்ஸு கண்டிப்பாக எங்களோட லிஸ்ட்டில் இருந்தது. நான் இங்கே பார்த்தோன்னே இங்கே வாங்கிட்டேன். ஏன்னா தனியாக அதுக்கு நான் வந்து வால்மார்ட்டோ இல்லை வேறு எங்கேயோ போய் வாங்கணுன்னு அவசியம் இல்லை. போன வாட்டி ஐக்கியா வரும்போது ஒரு பெரிய இடமே அவங்க ரெனோவேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வாட்டி அதை முடிச்சிட்டாங்க ரெனோவேஷனு. அதால் நிறைய ஐட்டம்ஸு நியூ ஐட்டம்ஸே வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கிச்சன் பார்த்துட்ருக்க இடத்துல வந்து இந்த இது ஆர்கனைசர் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது அவங்க வந்து சாஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. நான் வந்து கிச்சனில் வைக்கிறதுக்கு தான் நானும் வாங்கியிருக்கேன். அவங்க வந்து டேபிளில் வச்சுருந்தாங்க, டைனிங் டேபிளில். பட் நான் கிச்சனில் வைக்கலான்னு வாங்கியிருக்கேன். பார்ப்போம், அது வந்து வச்சு பார்க்கணும் கிச்சனுக்கு அது செட் ஆகுதான்னு சொல்லிவிட்டு. நான் அது கொஞ்சம் பார்ப்பேன், வச்சு ஒரு 2-3 நாள் பார்ப்பேன். அது செட் ஆச்சுன்னா தான் யூஸ் வைப்பேன், இல்லைனா அங்கேருந்து எடுத்துருவேன்.
அந்த ஆர்கனைசரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேக் எதுவுமே இல்லை, சுத்தமாக தேடி தேடி பார்த்தேன், எதுவும் இல்லை. எதிர்த்தாப்புலேயே இன்னொரு டேபிளில் வச்சுருந்தாங்க, அங்கே டேக் இருந்தது. அந்த டேக்கில் வந்து இந்த ஐட்டம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மார்க்கெட் பிளேஸில் இருக்கா இல்லைன்னா வேறு எங்கன்னா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கேன் எடுத்துட்டோம்னா ஈஸியாக இருக்கும். அங்கே யாருக்குன்னா நம்மளுக்கு கிடைக்கலனா கூட அவங்க யாருக்குன்னா காமிச்சு நம்ம எங்கே இருக்குதுன்னு கேட்டுக்கலாம். அதால் நான் அதை எடுத்துக்கிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டேன் நான் அங்கேருந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பென்சில் போட்டு வைக்கிறதுக்கு பென்சில் ஹோல்டர்ஸ் இருக்குது. இல்லைனா இதில் வந்து நம்ம இந்த பிளாஸ்டிக் செடிஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் கூட நம்ம வந்து வைக்கலாம். அங்கே நல்லா அழகாக டெக்கர் பண்ணியிருந்தாங்க இதில் செடியெல்லாம் வச்சு. அதுக்கப்புறம் ஸ்டடி டேபிளில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அங்கே காமிச்சிருந்தாங்க. இதை சின்னதாக இருக்கும் போது ஐக்கியாவில் வாங்கி நல்லா அழகாக செட் பண்ணி கொடுத்துருந்தோம் நாங்கள் டேபிள் 2 பேருக்குமே. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் ரூமு எப்படி அரேஞ்ச் பண்ணலான்னு ஹேங்கர்ஸ் மாட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே ஷெல்ஃப்லலாம் பின் வச்சு என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸோ அதிலெல்லாம் வச்சுருக்காங்க. சைடில் ஒரு குட்டி ஸ்டடி டேபிள், அதுக்கப்புறம் ஒரு சேர் இருக்குது. அதில் வந்து லைட் சைடில் இருக்குங்க, அதில் போட்டு நம்ம புக்ஸ் படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் டேபிள் செட்டப்பு 2 கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருக்க மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. அந்த ரூமு பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. அடுத்தது வந்து அந்த ரூம் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிச்சன், மாடல் கிச்சன் வச்சுருந்தாங்க. அங்கே உள்ளே போனோன்னே எனக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. பெருசு வந்து $9.99, சின்னது வந்து மீடியம் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா $7.99. குட்டியோண்டு இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்திங்கன்னா $4.99. நான் பிளான் பண்ணிட்டேன் என்னெல்லாம் உள்ளே போட்டு வைக்கலான்னு சொல்லிவிட்டு கீழே போய் நம்ம வாங்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து செக் பண்ணிட்டேன். நான் இங்கெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சிடுது. ஆனால் போன இடத்துல பார்த்திங்கன்னா எனக்கு கிடைக்கல, ஆயிடுத்து. சின்னது மட்டும்தான் இருந்தது, நான் வாங்கலை. ஏன்னா வாங்கினா செட்டாக வாங்கலான்னு தான் பிளான். அடுத்தது இந்த கட்டிங் போர்டுங்க. இது கட்டிங் போர்டாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மணியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை சர்விங் போர்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $24.99. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. போன வாட்டி போயிருக்கும் போது பார்த்தேன் ஸ்டாக் இல்லை, ஆயிடுத்துன்னாங்க. இந்த வாட்டி வாங்கணுன்னு எல்லாம் எங்கே இருக்குது இந்த அயல் எல்லாம் நோட் பண்ணி எல்லாம் வச்சுக்கிட்டேன். இந்த மாடல் கிச்சனில் எல்லாமே ஹுட்டன் ஐட்டம்ஸ் தாங்க வச்சுருக்காங்க. எல்லாம் 2 இருக்குது பாருங்கள். ஒன்று வந்து ஹேண்ட் வாஷ் சோப் போட்டு வைக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து டிஷ் வாஷ் சோப்பு ஊற்றி வைக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரெஷ் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா ஹுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து 2 பெப்பர் அண்ட் சால்ட் ஷேக்கரும் வந்து பார்த்திங்கன்னா ஹுட்டு, அந்த போலும் ஹுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஃப்ரூட் பேஸ்கெட் அழகாக உள்ளே கவர் பண்ணி வச்சுருக்காங்க, எந்த பூச்சும் உள்ளே போகாமல் இருக்கிற மாதிரி. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு இங்கே இந்த செட்டப்பு. அடுத்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்திங்கன்னா இந்த டைனிங் செட்டப்புங்க. சூப்பராக இருந்தது. எனக்கு பார்த்தோன்னே அப்படியே வாவுன்ற மாதிரி இருந்தது. ஏன்னா அந்த பேக்ரவுண்ட் ஒயிட்டு, பிளேட்டெல்லாம் ஒயிட்டு, அந்த கப்ஸ் எல்லாம் கூட ஒயிட்டில் தான் இருக்குது. உள்ளே அந்த பூவெல்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அது வந்து கலர் கலராக வச்சுருக்காங்க. ஒயிட், பிங்க், லைட் பிங்க்கு, அதுக்கப்புறம் லீவ்ஸ் எல்லாம் க்ரீனு. பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. நான் கொஞ்ச நேரம் அங்கே நின்றுட்டேன் அப்படியே. இந்த டேபிள் வந்து ரெக்டாங்கிளில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பின்னாடி இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பில் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. கேக்கு, அதுக்கப்புறம் ஒயின் கிளாஸஸ் செட்டப்பு இது வந்து சைடில் இருந்தது. ஏன்னா மினி பார் மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த இடத்துல வச்சுருக்காங்க இந்த கேக்கெல்லாம். எனக்கு இங்கேருந்து நகரத்துக்கு மனசே வரல. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருந்தேன் எல்லாத்தையும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தூரம் போனோன்னே இந்த காஃபி மக், அதுக்கப்புறம் இந்த பிக்சர் வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $17.99. ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனோன்னே இது பெரிய கிச்சன், ரொம்ப நல்லா இருந்ததுங்க பார்க்குறதுக்கு. நம்ம ஓன் ஹவுஸாக இருந்தால் இதெல்லாம் நம்ம அழகாக இது மாதிரி செட்டப் பண்ணலாம். ஏன்னா நல்லா ஸ்பேஷியஸாக நல்லா இருக்குது. சின்ன இடமா தான் இருக்குது பார்க்குறதுக்கு, ஆனால் அழகாக செட்டப் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாக கிச்சன் உள்ளேருந்து போனோன்னே பேண்ட்ரி ரூம் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுலேயே குட்டியாக சின்னதாக பார் ஸ்டைல் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு கூட வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருந்தது. இப்போ இந்த ஷெல்ஃப்லேயே இந்த ரேக்லேயே மாட்டுற மாதிரி அந்த ரேக் ஒன்று வந்திருக்கு, அது ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. இங்கேயே ஒரு சின்ன விண்டோ இருக்குது, அதுக்கு ஸ்க்ரீன் ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ஒயிட்டில் ரொம்ப தின்னாக இருக்குது, திக்காக போட்டிருந்தோம்னா நல்லா இருந்திருக்காது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேபினெட் இருக்குது, அதில் ஸ்டோர் ஐட்டம், அதுக்கு கப்ஸ் எல்லாம் அழகாக மாட்டியிருக்காங்க. பார்க்கும்போது நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு காஃபி மிஷின் வச்சுருக்காங்க சைடில். அப்படியே வந்து போனோம்னா அடுத்த ரூம் போகிற மாதிரி இருக்குது. அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாசெட்டில் அழகாக உள்ள ஃப்ரிட்ஜெல்லாம் இருக்குங்க.
இந்த சைடு ஃப்ரிட்ஜு, அடுத்த சின்ன கிளாசட் தாங்க. அதுக்குள்ளே நம்ம மளிகை சாமான்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு அழகாக மூடிட்டோம்னா யாருக்குமே தெரியாது இந்த இடம் ஒரு ஸ்டோரேஜுன்னு. ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இது பார்த்திங்கன்னா காலேஜ் எசென்ஷியலில் இருக்குங்க. இது ஃபுல்லாகவே வந்து பசங்க காலேஜுக்கு தேவையான பொருள் எல்லாமே வச்சுருக்காங்க இங்கே. எனக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வால் வந்து பிங்க்கில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்டாண்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்டு, அதுக்கப்புறம் கலர்ஃபுல்லான டவல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கிறதால பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது இந்த இடம். இந்த பேஸ்கெட் ஒன்று காமிக்கிறேன் இல்லையா, அது வந்து கேடின்வாங்க. அது வந்து காலேஜுக்கு தேவைப்படும் பசங்களுக்கு. ஏன்னா ஷவர் பண்ண போகும்போது அதுக்குள்ளே எல்லாமே பாடி க்ரீமு, ஷாம்பு, கண்டிஷ்னர் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் உள்ளே வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அது கண்டிப்பாக இருக்கணும். ஷவர் ஜெல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக இந்த ஸ்க்ரப்பர் தேவைப்படும். பட் என் பசங்களுக்கு நான் சோப்பில் தான் பழகியிருக்கேங்க. ஏன்னா இது வந்து சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது, அலர்ஜி ஆக்கிடும். அதனால் நான் யூஸ் பண்ணுறதில்ல. டவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேத் டவலும் இருக்குது, அதுக்கப்புறம் ஹேண்ட் டவல் சின்ன சின்னதாக இருக்கும். லோஷனுக்கு பாட்டில்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லா ப்ரைஸஸை பார்த்திங்கன்னா 399லேருந்து 599 வரைக்கும் இருக்குங்க எல்லாமே. டவல் ஆல்ரெடி ஒரு செட்டு நான் வாங்கிட்டேன், இன்னொரு செட்டு வாங்கணும், அவ்வளோதான் அவங்களுக்கு. ஆனால் இங்கே எனக்கு பிடிக்கல, அதால் நான் வாங்கலை. ஆனால் மெட்டீரியல் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரொம்ப தின்னாக இருக்கிறதால சீக்கிரமாக ட்ரை ஆகிடும். காலையில் குளிச்சுட்டு சேர் மேலே போட்டு போனாலும் சாயந்தரம் வரும்போது ட்ரையாக இருக்கும் டவல். அடுத்தது பார்த்திங்கன்னா மேட்ரஸ் பார்க்க போயிட்டாங்க. மேட்ரஸ் இவங்கக்கிட்ட 2 வெரைட்டி இருக்குது. மீடியம் ஃபார்ம் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து ப்ளஷ் ஒன்று வச்சுருக்காங்க. என் பொண்ணுக்கு ப்ளஷ் பிடிச்சிருந்தது, அதில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இவங்கக்கிட்ட என்னென்னா ட்வின் மட்டும்தான் இருக்குது. ஆனால் காலேஜ் டோமில் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் எக்ஸல் தேவைப்படுது, சைஸ் அவங்களுக்கு அதுதான் இங்கே இல்லை. அதால் வேறு எங்கன்னா வாங்கலான்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். நான் வந்து நல்லதாக வாங்கி கொடுக்குறேன்னா இந்த ஜேசிபெனியில் வீட்டில் வாங்கின மாதிரியே வாங்கி கொடுக்குறேன்னா, ஆனால் என் பொண்ணு வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே வாங்கியிருக்காங்க நல்லா இருக்குன்னாங்க. மெயினாக வந்ததே இன்றைக்கி இந்த மேட்ரஸ் வாங்குறதுக்கு தான் வந்தோம் சொன்னாங்க. ஆனால் கிடைக்கல, ஏன்னா சைஸு இல்லாததால். இவங்கக்கிட்ட ப்ரைஸஸ் வந்து 499லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. 499, 599, 699 அப்படியே 1500 வரைக்கும் இருக்குங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. நான் அங்கே வந்து வாங்கி யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் நல்லா தான் இருக்கும். ஒரு வழியாக அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க, நோட் பண்ணி வச்சுக்கிட்டாங்க எல்லாமே. இப்போ வந்து கீழே மார்க்கெட் ப்ளேஸில் போய் நம்ம எடுக்க வேண்டியது ஐட்டமு. இது வந்து பசங்க ஏரியா, இது எல்லாம் வந்து புதுசாக எல்லாம் பண்ணி, ஏன்னா இந்த ஏரியா லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது எல்லாமே வந்து ரெனோவேஷனில் இருந்தது. இந்த வாட்டி திருப்பியும் எல்லாம் டெக்கர் பண்ணி வச்சுருக்காங்க. டென்ட் எல்லாம் பார்க்க அழகாக இருந்தது. பசங்க குட்டியாக இருக்கும் போது இங்கெல்லாம் நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க, விளையாண்டுருக்காங்க. அக்காவும் தங்கச்சி இந்த வாட்டி நின்றுட்டு அவங்களோட பழைய மெமரிஸை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கே தான் மணி 5 ஆச்சு, அதுக்குள்ளே பசங்க டின்னர் சாப்பிட்றலான்னாங்க. ஐக்கியா வந்தாலுமே 4 மணி ஆனாலும் சரி 3 மணி ஆனாலும் சரி டின்னர் சீக்கிரமாக முடிச்சிருவாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் வந்து டின்னர் இங்கே தான் வாங்கி சாப்பிட்றோம் நாங்கள். இது வந்து ஆல்மண்ட் கேக்குங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் அது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷ்ரிம்ப் சாலட் ஒருத்தர் வாங்கினாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஷ்ரிம்பெல்லாம், அதால் அவங்க அதை வாங்கினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட் சாண்ட்விச். இது அடுத்தது வந்து நான் எப்போதுமே வெஜ்ஜி பால்ஸ் தான் வாங்குவேன், நல்லாயிருக்கும். ஆனால் இந்த வாட்டி வெஜ்ஜி பால்ஸ் இல்லைன்னாங்க, அதால் பிளான்ட் பேஸ் வெஜ்ஜி பால்ஸ் இருக்குன்னாங்க, அது நான் வாங்கினேன். அது கூட 2 சைடு வந்து வெஜிடபிள்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்சதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட்டு தாங்க. நல்லா டோஸ்ட் பண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும் பட்டரில். சூப்பு பார்த்தோம், ஆனால் சூப்பு வந்து பெரியவங்களுக்கு பிடிக்கல, ஏன்னா புது பேர் போட்டிருந்தது. அவங்க எப்போ தான் சாப்பிட்டது கிடையாது, ஃபஸ்ட் டைம் இந்த பேர் பார்த்தோன்னே வேணான்ட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் வாங்கிட்டு அவங்கக்கிட்ட பில் பண்ணிடணும். காஃபி மட்டும் வந்து நம்ம மெம்பருன்றதால காஃபி ஃப்ரீயாக இருக்கும், கப்பு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு போகணும். கட்லெட் மாதிரி 2 இருக்குது இல்லைங்களா, அது பேர் வந்து மெடலியான்ஸுங்க. அது ஸ்வீடனோட டிஷ்ஷு, ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் டின்னரோ லஞ்சோ சாப்பிட்லன்னா அட்லீஸ்ட் இந்த மெடலியான்ஸ் ஆச்சும் வாங்கி சாப்பிடும். சீக்கிரமாக தீந்துருங்க, அங்கே கிடைக்காது நம்மளுக்கு சில நேரத்தில். பசங்க வந்து மேக்ரோனி சீஸ் ஒன்று வாங்கினாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாண்ட்விச், எக் சாண்ட்விச் இது. அதுக்கப்புறம் நான் வாங்கினது அந்த பிளான்டன் பேஸ் மீட் பாலுங்க. என்னோடய ஹஸ்பண்ட் வாங்கினது கார்ட் ஃபிஷ் வாங்கினார். அதுக்கப்புறம் காஃபி குடிச்சிட்டு டின்னரை முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் நாங்கள்.
சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே மார்க்கெட் பிளேஸ்க்கு வந்தாச்சுங்க. வந்தோடனே ஃபஸ்ட்டு அவங்க வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாத்ரூம் வாஷ் பண்ணுற ப்ரஷஸ் தான் வச்சுருக்காங்க. ப்ரைஸ் வந்து $1.99. 2 கலரில் வச்சுருக்காங்க, ஒன்று ஒயிட் ஒன்று பிளாக் ஒன்று. இது நம்ம வாங்கி ஒரு 6 months யூஸ் பண்ணிட்டு திருப்பியும் தூக்கி போட்டு புதுசாக வாங்கிக்கலாம். ஏன்னா ரீசனபிள் ப்ரைஸ் $1.99 தான், அதெல்லாம் வாங்கிக்கலாம் அடிக்கடி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது லிண்ட் ரிமூவ் பண்ணுற ரோலர். இது கண்டிப்பாக வேணுங்க. காரில் எங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும். நான் வால்மார்ட்டில் நல்லா பெருசாக வாங்குவேன், $5. அது நல்லா பெருசாக இருக்கும். இந்த வாட்டி என் பொண்ணுக்கு இங்கே வாங்கி கொடுத்துருக்கேன் நான் காலேஜுக்காக. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கவரில் தாங்க பண்ணியிருக்காங்க, கவர் கிளாத்து ஆர்கனைசர் வாங்கியிருக்கேன் நான். இது இப்போ பிளான் எதுவுமே இல்லை, எதுக்கு யூஸ் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. பட் வாங்கியிருக்கேன் நான் என் பொண்ணு கொடுக்க போகிறேன்னா இல்லை நான் வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன்னான்னு தெரியல. அடுத்தது கிச்சன் ஐட்டம், அந்த ஜாரெல்லாம் பார்த்த உடனே என் பசங்க என்னை பிடிச்சிட்டாங்க. வீட்டில் நிறைய இருக்குது, ஃபஸ்ட்டு அதை யூஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் வந்து வாங்கிக்கலான்னு. வாங்கவே விடலைங்க, ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டீமர் செட்டு பேம்பூவில் பண்ணுது. நான்லாம் வாங்குற பிளானே இல்லைங்க, ஏன்னா நம்ம யூஸ் பண்ண முடியாது, நான் பண்ணுறதும் கிடையாது அது மாதிரி எதுவுமே. ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கு. இடியாப்பமெல்லாம் புழிஞ்சு இதில் வச்சோம்னா நல்லாயிருக்கும். பட் வந்து இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும், வாங்குறது பெருசு இல்லை, நல்லா மெயின்டைன் பண்ணணும். ஆனால் வாங்கினா ஒர்த்து தாங்க இது. ஏன்னா இதில் கொழக்கட்டை, இடியாப்பம் அது மாதிரி எல்லாம் பண்ணலாம், மோமோஸ் எல்லாம் கூட பண்ணலாம். அடுத்தது இந்த டீ பாட்டுங்க, ரொம்ப அழகாக இருந்தது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா $12.99. இதில் 3 சைஸ் வச்சுருக்காங்க, ஸ்மால், மீடியம், லார்ஜ்னு. நாங்கள் டீ ரெகுலராகலாம் குடிக்கிற ஆள் கிடையாது. இப்போ நான் சுத்தமாக டீ குடிக்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், அது வாங்கினாலும் வேஸ்ட்டு. என் பசங்களுக்கு வந்து காஃபி டீ பழக்கம் கிடையாது அவங்களுக்கு, அதை சுத்தமாக பெரியவங்க ட்ரை கூட பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் வாங்கி நம்ம காலேஜுக்கு கொடுத்தோம்னா அது ஒரு மூலையில் தான் கிடக்கும், அதால் நான் வாங்கலை. ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது இது சின்ன டீ இன்ஃப்யூசருங்க, இது ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு ஆள் இல்லை 2 ஆளுக்கு போடலாம் நம்ம இதில் டீ. அதே மாதிரி பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ மெஸ் வச்சுருந்தாங்க, இதுவும் இன்ஃப்யூசர் தான். இதில் நம்ம பேகும் உள்ள வச்சு நம்ம தண்ணியில் போடலாம், ஹாட் வாட்டரில். அப்படி இல்லைன்னா டீ இலைங்க இருந்தாலும் போடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இது ஒன்று வாங்கியிருக்கேன், நான் க்ரீன் டீ யூஸ் பண்ணுறதுக்காக. அடுத்தது இந்த பேஸ்கெட்டுங்க, இது நம்ம லாண்ட்ரி பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணலாம், அதர் பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் வாங்கினது ஒரு 2 years முன்னாடி வாங்கினேன். நான் லாண்ட்ரி பேஸ்கெட்டை தான் யூஸ் பண்ணுறேன். அழுக்கு துணியெல்லாம் போட மாட்டேன். ட்ரையரில் துணி நல்லா காஞ்ச பிறகு இதில் ஷிஃப்ட் பண்ணிடுவேன் எல்லாத்தையும். உடனே சில நேரத்தில் மடிச்சிடுவேங்க, சில நேரத்தில் அப்படியே எடுத்து வைப்பேன். ஒரு நாள் ஆகும் மடிக்கிறதுக்கு. ஆனால் ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பேம்பூவில் பண்ண திங்ஸ் தான் இருக்குது. ஐக்கியாவில் எல்லாம் வாங்கியாச்சுங்க. வாங்கி நாளைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எல்லாம் இப்போ வாங்கின பொருளெல்லாம் எடுத்து என்னென்ன இருக்குது, என்னென்ன இன்னும் வாங்கணும்னு சொல்லிட்டு நாளைக்கு செக் பண்ணணும். இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா 7 ஆகிடுச்சு. இங்கேருந்து நேராக வீட்டுக்கு இங்கேருந்து நேராக வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். நாங்கள் ரொம்ப நானும் கிச்சனுக்கு ஒன்றும் வாங்கலை, ரொம்பலாம் வாங்கலை. ஒரு ரெண்டு ஐட்டம் தான் நான் வாங்கினேன். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காலேஜுக்கு தேவைன்னு சொல்லிட்டு வாங்கினாங்க. மெயினாக வந்ததே வந்து பெட்டு பார்க்கலான்னு வந்தோம். காலேஜ் டோமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெட்டு போடுறதா இருந்தால் ட்வினில் எக்ஸல் சைஸ் தான் வாங்கி போடணும். பட் இவங்கக்கிட்ட வெறும் ட்வின் தான் இருக்குது, எக்ஸல் சைஸு இல்லை. சரி, இப்போதைக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேற எங்கன்னா பார்க்கலான்னு சொல்லிட்டு இருக்கோம். நாங்கள் பார்ப்போம். ஏன்னா அதுவும் இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா 500 ஆகிடுதுங்க. இங்கேயும் வந்து கம்மியெல்லாம் இல்லை. ஐக்கியாலையும் 3 வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க பெட்டில். இவங்களுக்கு வந்து ப்ளஷ் பிடிச்சிருக்குன்னாங்க. சரி, அதுதான் வாங்கலான்னு வந்தோம். பட் இப்போத்துக்கு வந்து பெட்டு வந்து தள்ளி போட்டாச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வாங்கலான்னு. ஏன்னா மற்ற கடையெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய ஐடியாஸ் கொடுக்குறாங்க, அதெல்லாம் பார்த்து தான் நம்ம வாங்கணும். அதுதான் ஒரு பிளேஸ் வந்து ரெனோவேட் பண்ணியிருந்தாங்க ஐக்கியாவில். நிறைய புது வெரைட்டிஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஆனால் இல்லை, ஆயிடுது. வாங்கலான்னு பார்த்தா அதெல்லாம் இல்லை. அழகாக ஒரு ஜார் செட் இருந்தது. அது வந்து பார்த்திங்கன்னா லார்ஜ், மீடியம், ஸ்மால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் வாங்கணும்னு வச்சுருந்தேன். ஏன்னா ஒன்றில் புளி, உப்பு அது மாதிரி ஐட்டம் போட்டு வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். மூடியெல்லாம் வந்து நல்லா டைட்டாக க்ரிப்பாக மூடுது. சரி, இது கரெக்டாக இருக்கோ வாங்கிடலான்னு நினச்சேன். ஏன்னா டோட்டலாகவே வந்து பார்த்திங்கன்னா $19 $20 தான் ஆகுது. வாங்கிக்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் கீழே வந்து மார்க்கெட் பிளேஸில் போனேன், அங்கே எனக்கு சுத்தமாகவே கிடைக்கல. சின்னது மட்டும்தான் ஒரு 4 இருந்தது. சரி, நான் வாங்கினோம்னா மொத்தமாக வாங்கினோம், வச்சோம்னா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பார்ப்போம், அடுத்த வாட்டி வந்தேன்னா இருக்கான்னு பார்க்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.